அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு மதி போயிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறாங்களோ அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்க போனது வாங்க மேடம் சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க நேரா சுரேஷோட ரூமுக்கு. என்ன மேடம் சாருக்கு லஞ்ச் ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்களா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ் கேக்குறாங்க, கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? ஏது கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சுரேஷ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. கூட வேலை பாக்குறவங்க எல்லாருமே மதி ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னாச்சு, ஏதாவது கிண்டல் பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. கிண்டல் எல்லாம் கிடையாது, நிஜமாவே சொல்றேன். என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். அவர் சின்ன விஷயத்துக்கு என்ன கண்டபடி பேசினாரு, அடிக்க கை ஓங்குனாரு. அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி வீட்டை பிடிச்சு வெளியே தள்ளினாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு கதவையும் சாத்தினாரு. என் வீட்டுக்கு போனதும் அங்கேயும் என்ன நிம்மதியா இருக்க விடாம என்ன தொலைச்சிடுவேன் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினாருன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு சுரேஷுக்கு பயங்கர கோவம் வருது. பக்கத்துல சுரேஷ் கூட இருக்கவங்க எல்லாருமே வெளியே அனுப்பி விட்டுட்டு இப்ப நம்ம சுரேஷ் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை, வீட்டுல என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினது பத்தாம இங்க என்னைய அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா, உனக்கு அதுதான் வேணுமான்னு சொல்லி கோவப்படுறாங்க. நான் உண்மையை தானே சொன்னேன், இதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசிட்டு இருக்க. ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணி பயங்கர சவுண்டா இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் வராங்க. யோ என்னையா வேலை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சார், சுரேஷ் சாரோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல. சுரேஷ் சார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. யோ ஏதாவது விளையாட்டா இருக்க போகுது, அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுரேஷ்க்கும் அவங்களுடைய வீட்டம்மாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வேற இருந்ததே. முதல்ல சுரேஷை வர சொல்லுன்னு சொல்றாங்க. சுரேஷை கூட்டிட்டு வராங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்ததும் சார் குட் மார்னிங் சார் சொல்லிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், உன்னுடைய ஒய்ஃப் எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சும்மா தான் சார், நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். யோ பேசுற விஷயமாயா, பேசுற விஷயமா அவ்வளவு தூரம் கேக்குது, முதல்ல உன் ஒய்ஃபை கூப்பிடு. என்ன நான் கேள்விப்பட்டதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, உன்னோட ஒய்ஃபை வீட்டை விட்டு வெளியே தோர்த்தனியா, என்ன நினைச்சிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய வேலை சஸ்பெண்ட் ஆனதை மறந்துட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்க சுரேஷ், இங்க பாரு உன்னை அவ்வளவுதான், உன்னால எங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருது, உன் ஒய்ஃபை கூப்பிடு, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. சார், எல்லா வீட்லயும் நடக்கிற பிரச்சனை என்னவோ அதுதான் சார், வேற எதுவும் கிடையாது. உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், எங்க இருக்காங்க உங்க ஒய்ஃப்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சார் வேண்டாம் சார், இந்த பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன், ஒன்னும் தேவையில்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவ, அந்த பொண்ணு பாவம் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு கஷ்டப்படுது, உன் வீட்டுல இருக்காங்க எல்லாருமே வர சொல்லுன்றாங்க. சார் சார், அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வந்ததில்ல. என்னையா போலீஸ் ஸ்டேஷன்ல தானே நீயும் வேலை பாக்குற, போலீஸ் ஸ்டேஷன்னா அந்த அளவுக்கு கொடூரமா, வர சொல்லுன்னு சொல்றேன் இல்லைன்னு சொன்னதும் உடனே சுரேஷ் நேரா தங்கராஜுக்கு போன் பண்றாங்க. சொல்லு சுரேஷ்னு சொல்லி கேக்குறாங்க. மாமா, மதி இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. எதுக்காகடா? மன்னிப்பு கேட்கவா? மாமா, மன்னிப்பு கேட்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல, என்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்கா மாமான்னு சொல்றாங்க. டே என்னோட சொல்றேன். ஆமா மேமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இன்ஸ்பெக்டர் வேற வந்துட்டாங்க, மதிய பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் வீட்டுல இருக்க எல்லாரையும் விசாரிக்கணும், லேஸ்ல விட மாட்டேன்னு சொல்றாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமான்றாங்க. டே எந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு தான் போன் பண்ணுவீங்க, நீங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னே தெரியல, வேடா போனு, முதல்ல உன் அம்மா அப்பாவை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவமா போனை கட் பண்ணிட்டாங்க. உடனே அந்த இடத்துக்கு ரேவதி வராங்க. ஏங்க சுரேஷா பேசினா என்னங்க சொன்னான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னுடைய தம்பி பொண்டாட்டி இருக்காரே, தம்பி பொண்டாட்டி, அருமையான தம்பி பொண்டாட்டி, அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா, உன்னுடைய தம்பி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருக்கா, இப்போ குடும்பத்தோட வர சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரேவதிக்கும் ஷாக் ஆகுது. என்ன பண்ணி தொலைக்கிறதோ, உன்னை எப்ப கட்டணும் அப்பத்துல இருந்து எனக்கு நிம்மதி போச்சு, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை இப்படி எல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு கோபமா போறாங்க. கோபமா நேரா சுரேஷோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் வாங்க மாப்பிள்ள வாங்கன்றாங்க. மாமா, மதி சுரேஷோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்ப சுரேஷ் மேலியா, இனி அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறினவே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு
திரும்ப அவங்களுடைய அராஜகத்தை ஆரம்பிக்கிறாங்க. சின்ன விஷயம் தான் மாமா, அதனால உங்களையும் அதையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வரணும்னு சொன்னதும், ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே, என்னால எல்லாம் போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பலா புலம்பிட்டு இருக்காங்க. உடனே ராகவன், இங்க பாருங்க மாப்பிள்ள, இனி அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. சுரேஷுக்கு அவளுக்கு இனி எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லி அவ்வளோ கோபப்பட்டுட்டு இருக்காங்க. மாமா, எடுத்தவங்க அவுத்தோன்னு எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கான பதிலை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ் மாமான்னு சொல்லி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி சமாதானப்படுத்தி ராகவனை கூட்டிட்டு போறாங்க. அங்க லக்ஷ்மியா ஒரு பக்கம், ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு பயம், நான் வர மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அத்தை எனக்காக வாங்கன்னு சொல்லி ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி சுரேஷை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக சுரேஷோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால வாங்கன்னு சொல்லி அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்றாங்க. அதனால வேற வழி இல்லாம கிளம்பி வந்து போறாங்க. கிளம்பி போனதுமே வந்து அங்க சுரேஷ் நின்றுட்டு இருக்காங்க. நேரா சுரேஷ் வந்து, மாமா மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன கேள்வி கேட்க போறாங்க, அதுக்கு மதி என்ன சொல்லி தொலைக்க போறா, அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, இதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சுரேஷே பாத்துக்கலாம் விடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத விடுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை மாமா, அவங்க கேட்டா பொறுமையா பதில் சொல்லுங்க. நான் இப்படி கேட்டேன், இதுக்கு இந்த பதில் வந்தது, இந்த மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற மாதிரி கோவப்பட்டா உங்களையும் தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. எது பேசுறதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு எந்த ஒரு பேச்சும் பேசுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. எனக்கு அந்த மதி முகத்தை பார்க்கவே பிடிக்கல. வேற வழி இல்ல மாமா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேரா மதிய கூப்பிடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே வர வைக்கிறாங்க. என்னமா பிரச்சனை உனக்கும் உன் புருஷனுக்கு குடும்பத்துக்கு, உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்களா, எதுக்காக துரத்துனாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்ப மதிக்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சுரேஷுக்கு, லக்ஷ்மிக்கு, ராகவனுக்கும் சொல்லி 3 பேருக்குமே அள்ளு விட்டுடுது. என்ன சொல்ல போறாளோ, இதனால என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி அவ்வளோ பயந்துட்டு இருக்காங்க. இப்ப மதி என்ன சொல்ல போறாங்க, சுரேஷ் பண்ணது, லக்ஷ்மி பண்ணது, ராகவன் பண்ணதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல போறாங்களா, இதனால சுரேஷோட வேலைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதை எப்படி சமாளிக்க போறாங்க தங்கராஜுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.